சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் குரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு கம்பைண்டான ஒரு பலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகுது. அடுத்த 365 நாட்களுக்கு, அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது, அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது, எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, திருமணம் எப்போ நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர். முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதனால், என்ன காரணத்தினால, அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகம், சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது பகவான் சார். இந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறது என்ன பண்ணும் முதல்ல அப்படின்னா முயற்சிகளை தடை பண்ணும். இப்போ நீங்கள் இப்போ கேது மாறி பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி மாறினார். இப்போ சிம்ம ராசி என்பது லாஸ்ட்டு 15 நாளாக என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, சார் காலையில் முதல்ல ஒழுங்காக எந்திரிக்க முடியல, ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, நிறைய குழப்பமாக இருக்குது, என்ன செய்யலானே தெரியல. வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழப்பம் இல்லாமல் என்ன செய்யலான்றதை யோசிக்கணும். அதே போல் 8ஆம் இடத்தில் சனி. தவறான முடிவுகள் எடுப்பதற்கான நேரமானு கேட்டால் ஆமாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் என்னென்னா காப்பாற்றுறதுக்கு 11ல் குரு இருக்கார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் சில விஷயங்களை நீங்கள் பார்த்து செய்வது சிறப்பு. எந்த விஷயத்தில் பார்த்து செய்யணும், முதல்ல இந்த வருஷம் பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு போக மாட்டேன், புதுசாக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், இருக்கிற வேலையிலே ரிட்டைன் பண்ணுவேன். எங்கே சார், இதுதான் சார் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். இருக்கிற வேலையிலே ஏற்கனவே பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு, நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் வேலை மாற்றலாம் பண்ணலான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தொல்லைகள் கொடுக்க தான் செய்வாங்க. அதை தாங்கக்கூடிய திறன் சிம்ம ராசிக்கு இருக்கானா இருக்குது. நீங்களாம் தேவையில்லாமல் நம்ம பயங்கர புத்திசாலி, நம்மளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கும்னு நினச்சி மாறினீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு. இங்கே இருக்கிறதால அங்கே 4 மடங்காக டார்ச்சர் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. இல்லை சார் நான் மாறியே ஆகணும் சார், இதுக்கு என்ன வழி அப்படின்னா மாறுங்க. மாறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையை விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபார்மாலிட்டிஸ், அந்த ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா பாதிப்புகள் வரும். ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மாறலான்னு சொல்லி கம்பெனியில் எல்லாம் அந்த கம்பெனியில் 2 மாதம் கழித்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி வாங்கிடுவீங்க, இங்கே ரிலீவ் பண்ண மாட்டாங்க, இல்லை இங்கே ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்க, இல்லை இங்கே ஏதாவது ஒரு பணத்தை கட்ட சொல்லுவாங்க, மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையாக இல்லைங்க, இல்லை சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய ஆஃபீஸில் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிலீவ் ஆகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் நிறைய கிடைக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். சார் நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காங்க சார், நல்ல சம்பளம் கிடச்சிருக்கு, ஒரு வாட்டி பல தடவை செக் பண்ணிங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, உங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசிச்சிங்க. இல்லைன்னா அங்கே போய் ஏடாகூடமாக மாட்டிட்டு அங்கே இருக்கிற வேலையை செய்ய முடியாமல் திருப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வரும், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை அவங்க வேலையை விட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது பிஸ்னஸில் அதிக கடனை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், கடன் வாங்காமல் இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார், சும்மா நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்க சார், கடன் வாங்காமல் பிஸ்னஸ் எப்படி சார் பண்ணுறது, ஏற்கனவே கடனில் தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு, அடுத்த மாதம் நான் வாடகை கொடுக்கணும், அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கணாவே நான் பேங்க் லோனை தான் எதிர்பார்த்துருக்கேன், வெளியில் பணம் கேட்டிருக்கேன், அவங்கள தான் எதிர்பார்த்துருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை குறைச்சிக்கோங்க, உங்களுடைய பிஸ்னஸ் வால்யூமை குறைச்சிக்கோங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த கடன் பிரச்சனை அடுத்த 1.5 வருஷத்துக்கு கழுத்து நெரிச்சிடும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசியாக ராகு திசை நடக்குது, இல்லை செவ்வாய் திசை நடக்குதுன்னா நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க.
ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட்டு உங்களால் மீட் அவுட் பண்ண முடியாது சார். நீங்கள் அடுத்த மாதம் பணம் வந்துடும், நான் கொடுத்துருவேன்னு சொன்னால் பணம் வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏனா கூடமாக மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா இந்த 11ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் பணத்தை கொடுப்பார். பணம் கொடுக்கும்போதே கடனும் சேர்ந்து வரும். அந்த கடன் கம்மியாக வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விரக்தியான சூழ்நிலையை இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது கொடுக்க போகிறார். காதலில் பிரேக்கப் ஆகும், இல்லை காதல்னு பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், மனக்குழப்பம், தேவையில்லாத மன சஞ்சலங்கள், தேவையில்லாத ஒரு தப்பான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூலாக காமாக இருங்க. அடுத்த ஒரு வருஷம் கழித்து மேரேஜை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக இருங்க. இல்லைன்னா பிரச்சனை வரும். தேவையில்லாமல் காதலன்கிட்ட காதலிக்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலியாக போங்க. இல்லைனா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த 11ஆம் இடத்துல கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு உங்களுடைய வரன் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்துக்கணும். எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கிற யோகம் இருக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வரன் எனக்கும் என் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு ஒரு ஜோசியரில் 2 ஜோசியரையும் பார்க்கணும். ஜோசியருடைய கண்ணையும் மறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் செய்யும். அதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் வருது. அதனால் ஒரு ஜோசியருக்கு பதிலாக 2 ஜோசியர் கண்டிப்பாக பார்க்கணும். வரன் பார்க்கும்போது உங்களுடைய ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கா, பையனுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்காம செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கடைசி நேரத்தில் அவங்களே வேறு ஏதாவது ஒரு தாட்ஸ் இருந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை பிறக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால சில அவமானங்கள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் சில சஞ்சலங்கள், சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் ரொம்ப டாமினேட்டிவாக இருப்பீங்க, பயங்கர டாமினண்ட்டாக இருப்பீங்க வீட்டில். அப்போ என்ன ஆகும்? நல்லா இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பேசினா கூட தெரியாது. நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்? நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை கரெக்டாக பேசினா கூட அது தப்பு, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனும் மனைவியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னென்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட இந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து சில காப்பாற்று வேலையை செய்வார். பட் நம்மளும் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா, நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்கான தான் இந்த பதிவு. அதே மாதிரி அப்போ இது நல்லது எதுவுமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஊர் மாறி வேலை செய்வதற்கு, வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு போய் படிப்பதற்கு, வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ராகு கேதுக்கள் மற்றும் சனி பகவான் குரு பகவான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபாரின் சம்பந்தமான அனைத்து விதமான விஷயங்களையும் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவங்களாம் சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த கிரகங்கள் எந்த மாதிரி தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணால் மெடிக்கல், சாஃப்ட்வேர், அட்வொகேட், கெமிக்கல், இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகம் கொடுக்க போகுது. இன்ஜினியரிங் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு அதிகப்படியான கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ப்ராஜெக்ட் ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்குறவங்க பிரச்சனை இல்லை, கடன் கொடுக்குறவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதில் உங்கள் பணத்தை போடுறீங்க அப்படின்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் அதுலேருந்து எதிர்பார்க்க மாட்டேன்னு போட்டிங்கன்னா சேஃப். இல்லை 3 மாதத்தில் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லியிருக்காங்க, 6 மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நடக்காது. உங்கள் மனசு தான் வருத்தப்படும். அது உறவுகளுக்குள்ளேயோ இல்லை வெளியிலே ஆள்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களே உங்களை ஏதாவது தவறாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலை வரும், இல்லை அவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பட்டும் படாமல் இருங்க. சார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த அடுத்த 1.5 ஆண்டுகள் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி, பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் விநாயகர் பெருமான் இருக்கார், எல்லா இடத்துலையும் விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே போய் ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்திட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனை அந்த விநாயகர் பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை மட்டும் செய்யுங்க.
இதை தவிர உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணல, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணல, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போல பலவிதமான பிரசனங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.